ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? செம்ம சூப்பராக ஒரு பிஸ்கெட் பார்க்கலாமா? அதாவது நம்ம வந்து இது பள்ளிக்கூடத்துலேருந்து வர பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம செஞ்சு எப்படி எப்படி செய்யலாம், எந்த மாவை வச்சு நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். அடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன தெரியுங்களா? குழந்தைங்களுக்கு பிடிச்சது, பெரியவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டு, அதாவது பட்டர் பிஸ்கெட் மாதிரி நம்ம செய்ய போகிறோங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சுவையாக அப்படி இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இதில் வந்து ஒரு ஆஃப் இது கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரு. இதில் வந்து நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா தூள் பண்ணிக்கோங்க, பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஆஃபு, இந்த பாருங்கள், இது ஃபுல்லு எடுத்திருக்கேன் 250 கிராம்ஸு. இது வந்து ஆஃபு, இது 125 கிராம்ஸு. அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பிஸ்கெட்டோடைய அளவு சரியாக இருக்கும். இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நெய் கொஞ்சம் ஊற்றியே ஆகணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா சுவை கொடுக்கும். நெய் ஊற்றிருக்குங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நெய் இதில் நல்லா கலக்கணும். இதில் கலந்துட்ட பிறகு அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதாவது அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா மிக்சிங் ஆகணும். நம்ம கையால் போட்டு பிசைஞ்சிக்கலாம். என்னென்ன டீஸ்பூனில் பிசைஞ்சுன்னா அந்த அளவு வந்து மிக்சிங் ஆகாது. நம்ம பிடிச்சி பார்க்கும்போது இதை பாருங்கள், இப்படி வந்து நல்லா இதாகணும். நல்லா பிடிக்கும் போது இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பிடிக்கிற ஷேப் வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இலக்கமாகவே பிசைங்க. இலக்கனா கொஞ்சம், ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஆல்ரெடி வந்து இதில் சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அதனால் அது வந்து இலகிடும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைங்க. நம்ம பிசைய வந்து சர்க்கரையுடைய பவர் அதிகமாகும். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற்றாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக வந்து இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு ரொம்ப இலகனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். ஹார்டாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பிஸ்கெட் வந்து சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இப்படி இருந்து இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 பாதியாக பிரிச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். இதை பாருங்கள், 2 பாதியாக பிரிச்சுட்டோம். கரெக்டாக இருக்குது. 2 உண்டை தான் எனக்கு வருது. இதை பாருங்கள், 2 உண்டை. இந்த 2 உண்டையை நல்லா திக்காக நம்ம வந்து மாவை உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு உங்களுக்கு நான் ஷேப்பு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஷேப், ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். பட்டர் பிஸ்கெட் சைஸில் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டோம். உங்களுக்கு வந்து நான் வந்து அதோடைய அளவு பின்னாடி கூட திருப்பி காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த அளவு தடி சைஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் நல்லா இருக்குங்க. மெலிசாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த வாட்டர் கேன் மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடி நான் வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மூடியில் வந்து அப்படியே வந்து சின்ன சைஸாக அப்படியே நம்ம இது பண்ணிடலாங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடை வந்து அழகாக நம்ம எடுத்துருங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதை அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படியே வச்சுட்டு என்ன ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை பாருங்கள் வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவு இருக்கணுங்க பிஸ்கெட்டு. இந்த அளவு இருக்கணும். இந்த அளவு நல்லா திக்னஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். மெலிசாக இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 கப்பு மாவு தான் 250 கிராம்ஸ் தான் எடுத்தோம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து எனக்கு 40 வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து
இதே மாதிரி செஞ்சு எனக்கு 40 பிஸ்கெட் வந்தது. இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வானலியில் நம்ம பிஸ்கெட் போடுறதுக்காக ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போடலாம். மெதுவாக போடுங்க, கையில் அடிச்சிடும். மெதுவாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பிஸ்கெட்டு நல்லா விதமாக அழகாக நல்லா உப்பலாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம சூப்பரான ஒரு பிஸ்கெட் நம்ம செஞ்சுட்டோம். கோதுமை மாவை வச்சு நம்ம ஒரு பிஸ்கெட் செஞ்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த பிஸ்கெட்டை வந்து நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு அப்படியே நம்ம எடுத்து கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய பிஸ்கெட் செஞ்சினால் நம்ம ஒரு கண்டெய்னர் போட்டு நம்ம காற்று போகாத ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட நம்ம வச்சிருந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து ரெண்டு பிஸ்கெட் அப்படியே கையில் கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை முதலாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு மெயினாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு